ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எலெக்ஷன் நெருங்கிருச்சு அப்படின்னா ஒரு கட்சி வந்து என்ன பண்ணா தீவிரமா வந்து வேலை செய்யும். யார் யார் வந்து வேட்பாளரை அறிவிக்கணும், அதுக்குன்னு வேட்பாளர் நாமினேஷன் யார் யாரெல்லாம் பண்ண போறீங்க அப்படின்னா கட்சி வந்து என்ன பண்ணணும், ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் யாரெல்லாம் வேட்பாளராக நிற்கணும் அப்படின்றவங்க அப்ளை பண்ணவங்களெல்லாம் கூப்பிட்டு நேர்காணல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபைனலிஸ்ட் பண்ணுவாங்க, இவங்க தான் வந்து வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே கூட்டணி கட்சியில இருக்கிறாங்க அப்படின்னா கூட்டணி கட்சிகள்லாம் முடிவு பண்ணும். பிரதான ஒரு கட்சி இருக்குது, இப்போ உதாரணத்துக்கு நம்ம திமுக இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக வந்து என்ன பண்ணும், பிரதான கட்சி. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கூட்டணி கட்சிகளுக்கு என்னென்ன தொகுதி, உங்களுக்கு எந்தெந்த தொகுதியிலப்பா உங்களுக்கு வந்து வாய்ஸ் அதிகமா இருக்கு, சரி இந்தந்த தொகுதி நின்னுக்குங்க எங்களுக்கு. அதாவது பிரதான கட்சிகள் வந்து என்ன பண்ணும், ஒரு சில சீட்டுகள் வந்து வச்சுக்கும், தன்வசம் வச்சுக்கும். அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் எந்தெந்த தொகுதியில நிக்கணும் அப்படின்றதையும் கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு அதிமுக எடுத்தீங்களேன், என்னதான் பாஜக பிடியில் அதிமுக இருந்தாலும் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் இங்க கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனக்கு எத்தனை தொகுதி வேணும் அப்படின்றத முதல்ல என்ன பண்ணுவார், எடுத்துப்பார். அதுக்கப்புறம் கூட்டணிகளுக்கு இவ்வளவு கொடுக்குறோம், ஓபிஎஸ்சிக்கு இவ்வளவு கொடுக்குறோம், டிடிவிக்கு இவ்வளவு கொடுக்குறோம், பாஜகக்கு இவ்வளவு கொடுக்குறோம், இன்னும் சில பல கட்சிகளுக்கு எல்லாம் இவ்வளவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, சீட் வந்து என்ன பண்ணுவாங்க, பகிர்ந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னென்ன தொகுதியில நாங்க நிக்கிறோம், இந்த தொகுதியில எல்லாம் எங்களுக்கு வாய்ஸ் அதிகமா இருக்கு, அதனால என்னென்ன தொகுதியில நாங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, தொகுதிகளை என்ன பண்ணுவாங்க, பங்கிடுவாங்க. ஆனா இங்க இப்போ ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, முதல் ஆளா என்ன பண்ணிருக்காரு, வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு. யார் அவரு பெரிய கட்சியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா அவர் என்ன பண்ணிருக்காரு, எந்த கூட்டணி கட்சி கட்டியும் ஒரு ஆளு கலந்து ஆலோசிக்காம, நிர்வாகி கிட்ட கலந்து ஆலோசிக்காம எடுத்தங்கவுத்தன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு. 2026 நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலுக்கு முதல் ஆளா வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு. யார் அந்த ஆள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டிடிவி தினகரன் தான். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் என்ன பண்ணிருக்காரு, வேட்பாளரை அறிவிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் டிடிவி தினகரன் வந்து அவர் வந்து தனியாலாம் நிக்கல, கூட்டணி கட்சியில தான் இருக்காரு. என்ன பாத்தீங்கன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் இருக்காரு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் யாருக்கு, பாஜக, அதிமுக, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இருக்காரு, அதே போல பாமக இருக்குது, இன்னும் சில பல கட்சிகள்லாம் இருக்குது. ஆனா இருந்தாலும் இவங்களெல்லாம் கேட்டு ஆலோசிக்காம, என்ன விஷயம் ஏது விஷயம் தெரிஞ்சிக்காம நம்ம டிடிவி தினகரன் என்ன பண்ணிட்டாரு, ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் தொகுதியில தங்கம் பார்த்திபன் நிப்பாரு, அவர் தான் வந்து வேட்பாளர் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அறிவிச்சிட்டாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா பாமக ஆல்ரெடி நின்னு 50,000 வாக்கு எடுத்து 2வது இடத்துல இருந்திருக்கு. நம்ம டிடிவி தினகரன் வந்து 12,000 வாக்கு தான் எடுத்திருக்காரு. ஆனா இப்போ பாமக வந்து என்ன நினைக்குதுன்னா, இப்போ பாஜக கூட கூட்டணி வச்சிட்டோம், அதிமுகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கு. சோ இந்த வாக்கெல்லாம் எடுத்துட்டு இங்க நம்ம வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ஒரு பிளான் போட்டு இருக்காங்க. ஆனா இங்க தன்னிச்சையா என்ன பண்றாரு, வேட்பாளர் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. இன்னொரு பக்கம் அதிமுக என்ன நினைக்குதுன்னா, ராணிப்பேட்டை தொகுதியில நம்ம நின்று நம்ம ஜெயிச்சுக்கலாம், அதாவது சோளிங்கர் தொகுதியில நம்ம நின்று நம்ம ஜெயிச்சுக்கலாம். ஆனா இது எல்லாருமே, அதாவது டிடிவி தினகரன், பாமக, அதிமுக இவங்க போடுற கணக்கு எல்லாம் பாஜக ஒத்து வருமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலூர் மாவட்டம், இந்த ராணிப்பேட்டை அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு கொஞ்சம் வாய்ஸ் அதிகமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஏசி சண்முகம் அவர் இருக்கார்ல, அவரும் சில தொகுதிகள் வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டம் இந்த மாதிரி மாவட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவரு என்ன பண்றாரு, எங்களுக்கு அங்க வாய்ஸ் அதிகமா இருக்கு, எங்களுக்கு ஓட் பேங்க் அங்களுக்கு அதிகமா இருக்கு, எங்களுக்கு தொகுதி வேணும்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் கேட்டு இருக்காரு. சோ இந்த விவகாரத்துல யாருமே கலந்து ஆலோசிக்காம டிடி தினகரன் என்ன பண்ணாரு, தன்னிச்சையா என்ன பண்ணிருக்காரு, முடிவெடுத்திருக்காரு. இந்த எலெக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிருக்கு, அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனா இந்த பாஜக கூட்டணியிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கூட்டணிகள் வந்து என்ன பண்றாங்கன்னா வேற மாதிரி முடிவெல்லாம் எடுக்கலாம். அது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா தேமுதிக எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் என்ன நிலைப்பாட சொல்லல, அதிமுக கூட்டணியில இருக்கிறோமா இல்ல பாஜக கூட்டணிக்கு வருமா அப்படின்றதே இன்னும் கன்ஃபார்மா சொல்லல. இன்னொரு பக்கம் புதிய தமிழகம் கட்சி அவர் என்ன சொல்றாருன்னா, அதிமுக கூட்டணியில இருந்தாரு நாடாளுமன்ற தேர்தலில், இப்ப அதிமுக பாஜக கூட போய் இணைச்சிருச்சு. இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு நான் எதுக்கு உழைக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து என்ன பண்ணாரு, முன்வைத்தார். இதுல இல்லாம இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, தனி கட்சி ஆட்சி முறையை ஒழிக்கணும், கூட்டணி ஆட்சி முறையை கொண்டு வரணும், ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற ஒரு கட்சி கூட தான்
நாங்க கூட்டணி வைப்போம். இதை குறித்து நாங்க அதிமுக கட்டியும் பேசுவோம், பாஜக கட்டியும் பேசுவோம். 2 பேரும் ஒத்து வரலன்னா நாங்க கூட்டணி விட்டு வெளியே வருவோம். அவர் யாருக்கிட்ட போறாருன்றத சொல்லாம சொல்றாரு. ஆட்சியிலும் அதிகாரத்துல பங்கு கொடுக்கறவங்க தான் கூட்டணி தான். விஜய் வந்து ஆட்சியிலும் அதிகாரத்துல பங்கு தரேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. சோ புதிய தமிழகம் கட்சி வந்து என்ன பண்ணிருக்கா, இன்னும் ஸ்டாண்டர்டான ஒரு முடிவு எடுக்கல. தேமுதிக ஒரு ஸ்டாண்டர்டான முடிக்கல. இங்க பாமக எடுத்தீங்கன்னா ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, பாஜக கூட கூட்டணி வச்சதுனாலதான் எங்களுடைய கட்சியோட மாநில அந்தஸ்தை நாங்க இழந்தோம். அதனால 11ஆம் தேதி நடக்க போகிற இந்த மாநாட்டுல புதுவிதமான அறிவிப்பாரு எங்கள் ஐயா அப்படின்ற பாமகவுடைய நிலைப்பாட்டா இருக்கு. சோ இன்னும் பாமகவும் இன்னும் சரியா வர அந்த கூட்டணியை ஏத்துக்கிச்சா அப்படின்னா இல்லவே இல்லை. ஒரு பக்கம் பாமக, ஒரு பக்கம் புதிய தமிழ் கட்சி, இன்னொரு பக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். சோ இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இல்லை. இவங்க வந்து அதிமுக கூட கூட்டணியில இருந்தாலும் பாஜக கூட கூட்டணியில இருந்தாலும் இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கோம் அப்படின்றத இன்னும் யாருமே சொல்லவே இல்லை. ஆனா இங்க டிடிவி தினகரன் என்ன சொல்றாருன்னா, அதிமுக கிட்ட ஒரு வார்த்தை கேட்கல, பாஜக கிட்ட ஒரு வார்த்தை கேட்கல, யாரு கிட்டயுமே கேட்காம தன்னிச்சையா என்ன பண்றாரு, ஒரு முடிவு எடுத்து முதல் ஆளா என்ன பண்றாரு, வேட்பாளரை அறிவிச்சிருக்காரு. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கலா தான் இருக்கு. ஏன்னா கூட்டணி தர்மத்தை மீறி இன்னும் யாருக்கு எத்தனை தொகுதின்னு முடிவு பண்ணல, என்னென்ன தொகுதி அப்படின்றது முடிவு பண்ணல. ஆனா அதுக்கு முன்னாடியே முதல் ஆளா முந்திரி கொட்டை மாதிரி முந்திட்டு வந்துட்டு நம்ம டிடிவி தினகரன் வந்து என்ன பண்றாரு, வேட்பாளரை அறிவிச்சிருக்காரு. இது வந்து டிடிவி தினகரனுக்கு சாதகமா பாதகமா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும், உற்று நோக்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக கூட அதிமுக கூட்டணி உள்ள வருது அப்படின்னும் பொழுது டிடிவி தினகரனுக்கு என்ன ஒரு விஷயமா இருந்ததுன்னா, ஒருவேளை அதிமுக இங்க உள்ள வந்துருச்சுன்னா இங்க நம்மளுக்கு பாதகமா தான் இருக்கும், நம்மள மதிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் அவர் இருந்தார். சொல்றதுக்கு ஒண்ணு இல்லைங்க, டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா அது நடக்காத ஒரு விஷயம். ஏன்னா டிடிவி தினகரனுடைய எல்லா வரலாறும் பாஜக கூட கையில இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான் புலப்படுது. சோ இருந்தாலும் டிடிவி தினகரன் தன்னிச்சையா முடிவெடுத்து வேட்பாளர் முதல் ஆளா அறிவிச்சிருக்காரு. இது கூட்டணி கட்சிகளிடையே கொஞ்சம் சலசலப்பு ஏற்படுத்தியிருக்கு. முக்கியமா பாமக கட்சியும் அதிமுக கட்சியும் இது எப்படி கையாள போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். முதல் ஆளா டிடிவி தினகரன் வந்து என்ன பண்ணிருக்காரு, வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு. இது கூட்டணி தர்மத்தை மீறின செயல் அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.